வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது அன்னையர் தின சிறப்பு ஊர்ப்பாட்டு நிகழ்ச்சி. பாட்டா கேட்கணுமா? பட்டாசா சிரிக்கணுமா? டாட் டாட் பட்டாம்பூச்சி. மேலும் மேலும் வளரணும், முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தொடர்ந்து ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கிற நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களின் கலை தாகத்தை பூர்த்தி செய்யும் விதமாக இதோ வலம் வருகிறது ஊர்ப்பாட்டு. இது நம்ம ஊரு பாட்டு. ஊர்ப்பாட்டு நிகழ்ச்சியில வாய் பேச தெரிந்த குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை யார் வேணாலும் பங்கேற்க போறாங்க. நாட்டுப்புற பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், கும்மி பாடல்கள், திரை இசை பாடல்கள், குழந்தை பாடல்கள் என அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாட போறாங்க. ரைம்ஸ், திருக்குறள், குட்டி கதைகள், புராண கதைகள், நகைச்சுவை துணுக்குகள், படித்ததில் பிடித்தது என அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை சொல்ல போறாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஊர்ப்பாட்டு நிகழ்ச்சியில கவிஞர் சுந்தரி ஜெயராமன் அவர்கள் எழுதிய அன்னையர் தின பாடலை அழகாக பாட வருகிறார் என்ஜினியர் வேதநாயகி அவர்கள். வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். ஒரு மனதாக வாழ்த்திடுவோம், கருணை உள்ளத்தை வணங்கிடுவோம், அன்னையர் தினமிதை சொல்லிடுவோம், வாழ்த்தி வணங்கி போற்றிடுவோம், வாழ்த்தி வணங்கி போற்றிடுவோம். ஒரு மனதாக வாழ்த்திடுவோம், கருணை உள்ளத்தை வணங்கிடுவோம், அன்னையர் தினமிதை சொல்லிடுவோம், வாழ்த்தி வணங்கி போற்றிடுவோம், வாழ்த்தி வணங்கி போற்றிடுவோம். ஒரு மனதாக வாழ்த்திடுவோம். அன்னையர் தினமின்று அன்னையை போற்றி வணங்குவோமே, 10 மாதங்கள் பொறுத்தவளாம், கருவை சுமந்து ஈன்றவளாம், 10 மாதங்கள் பொறுத்தவளாம், கருவை சுமந்து ஈன்றவளாம், உதிரத்தை பாலாக்கி கொடுத்தவளாம், உண்ணாமல் உறங்காமல் காத்தவளாம், உதிரத்தை பாலாக்கி கொடுத்தவளாம், உண்ணாமல் உறங்காமல் காத்தவளாம், உண்ணாமல் உறங்காமல் காத்தவளாம். அன்னையர் தினமின்று அன்னையை வாழ்த்தி வணங்குவோமே, தமிழ் மொழியாலே பேச வைத்தாள், அம்மா என்றே அழைக்க வைத்தாள், தமிழ் மொழியாலே பேச வைத்தாள், அம்மா என்றே அழைக்க வைத்தாள், பள்ளி சென்று கற்க செய்தாள், பாரோர் போற்ற வாழ வைத்தாள், பள்ளி சென்று கற்க செய்தாள், பாரோர் போற்ற வாழ வைத்தாள், பாரோர் போற்ற வாழ வைத்தாள். அன்னையர் தினமின்று அன்னையை வாழ்த்தி வணங்குவோமே, உற்றார் உறவினர் உணர வைத்தாள், பாசத்தின் விளை நிலம் புரிய வைத்தாள், உற்றார் உறவினர் உணர வைத்தாள், பாசத்தின் விளை நிலம் புரிய வைத்தாள், அமைதியை நெஞ்சினில் பதிய செய்தாள், ஒளி விளக்கை வாழ்விலேற்றி வைத்தாள், அமைதியை நெஞ்சினில் பதிய செய்தாள், ஒளி விளக்கை வாழ்வில் ஏற்றி வைத்தாள், ஒளி விளக்கை வாழ்வில் ஏற்றி வைத்தாள். ஒரு மனதாக வாழ்த்திடுவோம், கருணை உள்ளத்தை வணங்கிடுவோம், அன்னையர் தினமிதை சொல்லிடுவோம், வாழ்த்தி வணங்கி போற்றிடுவோம், வாழ்த்தி வணங்கி போற்றிடுவோம். அன்னையர் தினமின்று அன்னையை வாழ்த்தி வணங்குவோமே. நேயர்கள் இதுவரை கேட்டது ஊர்ப்பாட்டு. சுந்தரி ஜெயராமன் அவர்கள் எழுதிய அன்னையர் தின பாடலை கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்.
இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா தேனங்கண்ணா, உன்னிமா உங்க ஊர்ல விடாம மழை பெஞ்சிட்டு இருக்குது. டிவில தினமும் போட்டு காட்டுறாங்க. ஆமாஞ்சாமி, நசனசன் விடாம பேஞ்சிட்டே இருக்குதுவோ. அப்ப மழை பெய்யுது, வெளியிலே போற வேலை இருக்காது. வழக்கம் போல ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டியதானுங்க. ஆமாங்கண்ணா, இப்பதான் வெளிவந்திருக்கிற நம்ம கவிஞர் சாய்மீராவோட நீலச்சிறகுன்னு ஒரு தொகுப்பு 100 ரூபாய்க்கு வந்திருக்குதுன்னு நீ சொன்ன மாதிரி அதைத்தான் படிக்கலான்னு இருக்கிற. படிங்க. ஆனா நாங்க எப்படி வாங்குறதுங்க? நீ தேடி பிடிச்சி வாங்கினது இருக்கு. நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. பேசினா அனுப்பிச்சு வச்சு போறாங்க. சொல்லுங்க. 73 58 81 61 89. நானும் ஒருக்க சொல்றேன், சரியானு சொல்லுங்க. 7358816189. சரிதானுங்க? அதே ஆமாங்க. இது கேக்குறவங்க நீங்களும் போன போட்டு ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு அவங்கள கூப்பிட்டு இத்தனை வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதான். போடுறா